ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் 7 முதல் 13 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களில் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் டிசம்பர் 7 முதல் 13 வரைக்கும் எப்படி கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை பெறுவீர்களா? ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். 10 4இல் அமர்ந்து சுக்கிரன் 4இல் அமர்ந்து குரு பார்வை பெற்று 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது சிறப்பு. இப்போ ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறார். 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 4இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஸோ முக்கூட்டு கிரகங்களை குரு பார்வையில் விருச்சிகத்தில். சூப்பர். பண வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய நிலை இந்த வாரம். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார், ஒன்றும் குறையில்லை. லக்னத்தில் ராசியில் கேது இருக்கார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி, மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் காட்டுவீர்கள். தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். அதில் குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அரசியல்வாதிகள், ஃபேன்சி ஸ்டோர், துணிக்கடை, நகைக்கடை, மற்றபடி நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மேன்மையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகளுடைய கொட்டம் அடங்குங்க, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டில் ஏதாவது கேஸு நிலுவையில் இருந்தால் இப்போ சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். குடும்ப உறுப்பினர்களாகட்டும், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும், நட்பு வட்டாரங்களாகட்டும், கணவன் மனைவி உட்பட எல்லா இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் காத்திருக்கிறது. சண்டை சச்சரவு வரும். விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போகாது. ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 7இல் ராகு கணவன் மனைவி மட்டுமல்ல, நண்பர்கள், உறவினர்கள், இவங்களாலேயும் தொல்லைகள் ஏற்படும்.
மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க, எந்த குறையும் இல்லை, நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறார். அதாவது அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் தலைக்கு வருது, தலைப்பாயாட போகும். ஆனாலும் இந்த வாரம் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் அஷ்டமத்து சனியினுடைய பலன் கண்டிப்பாக எதுவும் இல்லை. மாறாக நன்மைகள் நடக்கப் போகிறது. வரா கடன்கள் வசூலாக போகிறது. இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல கேடு கழிச்சு நல்ல படிக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், 10க்குடைய சுக்கிரனும் பார்க்கிறார், ராசிநாதனும் பார்க்கிறார். இப்போ முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் 10ஆம் இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல, சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் அதிகப்படியான ஒரு ஈடுபாடு, ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவீங்க. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். 8 ஹவர் வேலை பார்க்கணுன்னா ஒரு 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அரசு துறையில் பணியாற்றும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பளு அதிகம் இருக்கும். அதிகப்படியான உழைப்பை போட வேண்டிய சூழல். இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும், தானே கிடைக்கும். மற்றபடி 12ஆம் இடத்தில் குரு பகவான் வேலைக்கு உண்பீர்கள், உறங்குவீர்கள். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளை. பிள்ளைகள் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு பாக்கியமாக கிடைக்கும். மற்றபடி கலைத்துறை, சினிமா துறை, தொலைக்காட்சி, நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, பத்திரிகை துறை, மீடியா துறை, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்பர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பிள்ளையாரை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.